ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஇசட் நாமன்க்ளேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இஇசட் நாமன்க்ளேச்சரை எந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி அட்டாச் ஆகியிருக்க 4 குரூப்ஸ்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன், இசட் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு நேமிங் கொடுப்போம். இப்போது இந்த அப்படின்ற லெட்டர் எந்த வேர்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, என்ஜெஜன் அப்படின்ற ஜெர்மன் வேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டரை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் அப்படின்றது தான் இந்த என்ஜெஜன் அப்படின்ற வேர்டோட அர்த்தம். அதே மாதிரி எந்த மாதிரி காம்பவுண்டுக்கெலாம் கான்ஃபிகரேஷனில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போது கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க காம்பவுண்டுக்கு தான் நம்ம அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பேன். If the two groups of highest priority are on the opposite side of the double bond, the isomer is assigned as configuration. இதை தான் சிம்பிளாக இங்கே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டிருப்பேன். இப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த கார்பனில் 2 குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும், இந்த கார்பனில் 2 குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கார்பனில் அட்டாச் ஆகியிருக்க குரூப்ஸ்க்கு வந்து எது வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்பரிங் கொடுப்போம். அதே மாதிரி இந்த சைடுமே எது ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்து 1, 2 அப்படின்ட்டு நம்பரிங் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து இந்த டபுள் பாண்டில் பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கணும். ஸோ 1 அப்படின்றது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, இது வந்து அடுத்த ப்ரியாரிட்டி தான் 2 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த காம்பவுண்டோட நேமுக்கு முன்னாடி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இசட் கான்ஃபிகரேஷனில் இசட் அப்படின்ற லெட்டரை எந்த ஜெர்மன் வேர்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜுசமன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் வேர்ட்லேருந்து ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். இப்போது இந்த இசட் கான்ஃபிகரேஷனை எந்த மாதிரி காம்பவுண்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து கார்பன் டபுள் பாண்டோட சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இசட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். If the two groups of the highest priority are the same side of the double bond, then the isomer is assigned as இசட் configurations. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது, அப்போது சேம் சைடில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு இசட் அப்படின்ட்டு அதோட நேமுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இசட் நாமன்க்ளேச்சர் சிஸ்டமோட ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இசட் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம் எந்த பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐபி சீக்வென்ஸ் ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ஆப்டிக்கல் ஐசோமர்சம்க்கு வந்து எப்படி சிஐபி சீக்வென்ஸ் ரூல் வந்து போடணும் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சிஐபி அப்படின்னா என்னென்னா, கார்ல், இங்கோல்ட், பிரெலாக் அப்படின்ற 3 சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த சிஐபி சீக்வென்ஸ் ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இவங்களோட நேம்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கார்லேருந்து சி, இங்கோல்ட்லேருந்து ஐ, பிரெலாக்லேருந்து பி, இவங்க நேம்லேருந்து ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து சிஐபி சீக்வென்ஸ் ரூல் அப்படின்ட்டு இதுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the priority is based on the atomic number. Higher the atomic number, higher the priority. அதாவது எந்த ஆட்டம்க்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ரூல். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கா பாருங்கள். கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த கார்பனில் குளோரின் அட்டாச் ஆகியிருக்கு, ஃப்ளோரின் அட்டாச் ஆகியிருக்கு. குளோரின் இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால் 1. அடுத்தது தான் ஃப்ளோரின் வரும். ஸோ அதனால் 2. அதே மாதிரி இந்த கார்பன் பார்த்திங்கன்னா புரோமின் இருக்குது, அயோடின் இருக்குது. அயோடினுக்கு தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால் அயோடின் இருக்க இடத்துல 1. அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து புரோமின். இப்போது இந்த 2 சைடும் பாருங்கள்.
இந்த இடத்துல ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் 1 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் 1 இருக்குது. ஸோ அப்போ சேம் சைடில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது. சேம் சைடில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இசட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரோட நேமுக்கு முன்னாடி இசட் அப்படின்னு போடணும். இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 bromo 2 chloro 2 fluoro 1 iodo ethane. இதான் இந்த ஸ்ட்ரக்சரோட நேம். அடுத்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஐசோடோப் ஆஃப் சேம் எலிமெண்ட் ஆர் present, the isotope of higher atomic mass receives higher priority. அதாவது இப்போ ஒரு காம்பவுண்டில் ஐசோடோப் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஐசோடோப் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஐசோடோப்போட மாஸ் நம்பர் பார்க்கணும். எதுக்கு ஹையஸ்ட் மாஸ் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் இந்த செகண்ட் ரூலில் சொல்லியிருப்பேன். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 1, ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 2, ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 3. நார்மலாக அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன்றதுனால எல்லாத்துக்கும் 1 தான் இருக்க போகுது. இப்போது இந்த ஹைட்ரஜன் 1 மாஸ் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டியூட்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டி அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 3 இருக்கிறத வந்து ட்ரைட்டியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கார்பனில் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகியிருக்கு, டியூட்டீரியம் அட்டாச் ஆகியிருக்கு. ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ரெண்டுத்துக்குமே அட்டாமிக் நம்பர் 1 தான். ஸோ அதனால் நம்ம வந்து மாஸ் நம்பர் கம்பேர் பண்ண போகிறோம். ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1, டியூட்டீரியமோட மாஸ் நம்பர் 2. ஸோ அதனால் எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, டியூட்டீரியமுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இங்கே 1, இங்கே வந்து 2. அடுத்து இந்த கார்பன் பாருங்கள். இங்கே வந்து கார்பனோடு அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஒரு மெத்தில் குரூப். இந்த மெத்தில் குரூப்பில் ஃபஸ்ட்டு சி தான் இருக்குது இல்லையா. ஸோ கார்பன் இருக்குது, இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ கார்பனுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பரா இல்லை ஹைட்ரஜனுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பரா அப்படின்னு பார்த்தோன்னா கார்பனுக்கு தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால் இங்கே 1, அடுத்தது இங்கே வந்து 2. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது, இந்த சைடு இங்கே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அப்போ சேம் சைடில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறதுனால இது வந்து இசட் ஐசோமர். அடுத்து தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆட்டம்ஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஆர் சேம், then give the priority according to their next atom. அதாவது இப்போ கார்பன் டபுள் பாண்டில் அட்டாச் ஆகியிருக்க குரூப்ஸ்லாம் அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த ஆட்டம் பார்க்கணும். ஸோ அதில் எது வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது மெத்தில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு, ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து கார்பன் இருக்குது, இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கார்பன் ஹைட்ரஜன் இது ரெண்டுத்துல எதுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர்னால் கார்பனுக்கு தான். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்து இந்த சைடு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வந்து கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது இப்படி இருக்குமா, CH2 அப்படின்றது கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்பன் இப்படி இருக்குமா. அப்போது இந்த கார்பனை சுற்றி கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது. அதே இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் கார்பன் இப்படி இருக்குது இல்லையா. ஸோ இங்கேயுமே எப்படி இருக்குது, இந்த கார்பனை சுற்றி 2 ஹைட்ரஜன் இன்னொரு கார்பன் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆட்டம் போகணும். அடுத்த ஆட்டம் இந்த கார்பன் போகணும். இந்த கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்கும். அதுவே இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜனும் ஒரு கார்பனும் வந்து லிங்க் ஆகியிருக்கும். அப்போது இங்கே பாருங்கள் 3மே ஹைட்ரஜன். இந்த செகண்ட் கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஒரு கார்பன். இப்போது இந்த கார்பன் தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், அதனால் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்தது தான் இது கொடுப்போம். இப்போது ப்ரியாரிட்டி வைஸ் நம்பரிங் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள்
ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து இ ஐசோமர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இதுக்கு வந்து இ ஐசோமர் அப்படின்ட்டு கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டோம். அடுத்து ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the atoms are attached by double or triple bond, then it is considered as equivalent number of single bonds, that is double and triple bond are duplicated and triplicated. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா அதை சுற்றி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆகியிருக்க குரூப்ஸில் டபுள் அப்படி இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 சிங்கிள் பாண்டராக கன்சிடர் பண்ணிக்கணும். அதுவே வந்து 3 பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா 3 சிங்கிள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் இதுக்கு எப்படி வரையணும்னு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குது. இதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இதுவே ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை 3 தடவை சிங்கிள் பாண்டாக போட்டு அந்த ஆட்டமை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சைடில் கார்பன் ஃபஸ்ட் இருக்குது, இந்த சைடில் அயோடின் இருக்குது. ஸோ இதில் எது வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அயோடின் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து 1 அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த சைடு பாருங்கள், இங்கே கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஆட்டம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து இந்த கார்பன் பக்கத்தில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன். டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே எப்படி போட்டு காட்டினேன், அதை 2 தடவை சிங்கிள் பாண்ட் போட்டு ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த கார்பனை சுற்றி 2 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போது இந்த இடத்துல 3மே ஹைட்ரஜன், இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன். அப்போது எதுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ, ஆக்சிஜனுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி 1 அப்படின்ட்டு கொடுத்துக்கணும். அடுத்தது தான் இது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து டபுள் பாண்டோட ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து இ கான்ஃபிகரேஷனில் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு 4 ரூல்ஸ் பார்த்தோம். அந்த 4 ரூல்ஸை பேஸ் பண்ணி லாஸ்ட்டாக என்ன ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப்ஸ்லாம் வந்தால் இதுக்கெலாம் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு அந்த குரூப் வைஸ் ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இ கான்ஃபிகரேஷனா இசட் கான்ஃபிகரேஷனா அப்படின்ட்டு போட்டுடலாம். இவ்வளோ தான் இஇசட் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் இஇசட் ஐசோமரோட டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டுத்துக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.